3ஆம் வகுப்பு ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைகிறார். அன்பு குழந்தைகளே, இனிய காலை வணக்கம். அமருங்கள். இந்த கொரோனா விடுமுறையில் என்னவெல்லாம் செய்து நேரத்தை கழிக்கின்றீர்கள் குழந்தைகளே? ஒவ்வொருவராக சொல்லுங்கள் பார்ப்போம். சாப்பிடுவோம் அம்மா, விளையாடுவோம் அம்மா, டிவி பார்ப்போம் அம்மா, அம்மாக்கு உதவி செய்வோம் அம்மா. நல்லது குழந்தைகளே, அவற்றுடன் சேர்த்து படிக்கவும் செய்யுங்கள். அப்போதுதான் பயனுள்ள வகையில் நேரத்தை செலவழித்ததாகும். இந்த காலகட்டத்தில் நாம் தனித்திருப்போம், விழித்திருப்போம், படித்திருப்போம். சரியா குழந்தைகளே? நாம் இப்போது 6ஆம் பாடமான துணிந்தவர் வெற்றி கொள்வார் என்ற பாடத்தை பார்க்க உள்ளோம். கவனமாக கேளுங்கள். இடையில் கேட்கும் வினாக்களுக்கு பதிலளிக்க வேண்டும். சரியா குழந்தைகளே? சரி குழந்தைகளே, துணிந்தவர் எவரோ அவரே எச்செயலிலுமே வெற்றி பெறுவார். துணிவுக்கு தன்னம்பிக்கை மிகவும் அவசியம். நம்முடைய படிப்பும் தன்னம்பிக்கை, சுயசிந்தனை, புதினத்தை கற்கும் ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்க வேண்டும். துணிந்தவர்களே தலைமை பண்பிற்குரியவர்கள். அவர்களையே மக்கள் பின்தொடர்வார்கள். அதேபோல் போட்டி என்ற சொல்லின் பொருளையும் பார்ப்போம். அனைவருக்கும் சம வாய்ப்பளித்து வரைமுறைக்குட்பட்டு விளையாடும் விளையாட்டே போட்டியாகும். இதில் வெற்றியோ தோல்வியோ கிடைக்கலாம். இரண்டுமே படிப்பாகும். சரி குழந்தைகளே, இதுவரை கூறியது புரிந்ததா? இப்போது பாடத்திற்கு போவோம். இதேபோல் 3ஆம் வகுப்பும் நடைபெறுகிறது. அதில் ஆசிரியர் மாணவர்களுக்கு போட்டி வைக்கின்றார். அனைத்து மாணவர்களும் பங்கேற்க ஆர்வமாக உள்ளனர். போட்டி என்னவெனில், ஓர் அறையின் நடுவே பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே ஆகும். அனைத்து மாணவர்களும் ஆவலுடன் பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறைக்கினுள் சென்றனர். அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது. அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் இப்பெட்டியினை தூக்க இயலாது என்று போட்டியிலிருந்து விலகிவிட்டனர். மேலும் சிலர் பெட்டிக்கு அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்களே என்று நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர். இதில் கலையரசி என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போமே என்று எண்ணி பெட்டியினை நகர்த்திய போது பெட்டி எளிதாக நகர்ந்தது. உடனே அம்மாணவி பெட்டியினை எளிதாக தூக்கினாள். பிற மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர். பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடி சென்று தாங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர். பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது. மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் சென்று பெட்டி பெரிதாக இருந்ததால் நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றனர். அதற்கு ஆசிரியர், அது காகிதத்தால் செய்த பெட்டி என்று மாணவர்களிடம் விளக்கினார். மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் சிந்திக்க வேண்டும். ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்மால் முடியும் என்று நம்ப வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நீங்கள் எல்லோரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை. தன்னால் முடியும் என்று நம்பி கலையரசி முயன்றதால் வெற்றி பெற்றாள். இந்த பாடலை யாராவது எழுந்து வாசிங்க பார்ப்போம். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் முயற்சி. துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. நன்றாக வாசித்தாய். தோல்வியின் அடையாளம் தயக்கம். தோல்வி பெற விரும்பினால் தயக்கம் காட்டலாம். வெற்றியின் அடையாளம் முயற்சி. வெற்றி பெற நினைத்தால் முயற்சிக்க வேண்டும். துணிந்தவர்கள் தோற்பதில்லை. துணிந்தவர்கள் எப்போதும் தோற்பதில்லை. தயங்கியவர்கள் வென்றதில்லை. தயக்கம் காட்டியவர்கள் எப்போதும் வெற்றி பெற்றதில்லை. குழந்தைகளே, சரி, மண்ணில் நாம் விதைகளை விதைக்கிறோம். அனைத்து விதைகளுமே முளைத்து செடியாகவோ மரமாகவோ வளருவதில்லை. எந்த விதையானது தன்னுள் முயற்சித்து போராடி மண்ணை பிளந்து கொண்டு வருகிறதோ அதுவே செடியாகவோ மரமாகவோ வளர்கிறது. அதுபோல கவியரசி தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக செயல்பட்டதால் வெற்றி பெற்றாள். அதனால் ஆசிரியையின் பாராட்டையும் பரிசையும் பெற்றாள். மகிழ்ச்சியும் அடைந்தாள். இத்துடன் இப்பாடம் நிறைவடைகிறது. இப்பாடத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்ட நீதி கருத்து என்ன என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நன்று. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பதாகும். நன்றி குழந்தைகளே, வணக்கம்.